இதெல்லாம் டைகர் டைகர் அடிச்சு போட்டது எல்லாமே போன்ஸ் இது டைகர் அடிச்சு போட்டதா ஓ மானப்பா அடிச்சு கடிச்சு காட்டுனாயா ஓ வைல்ட் டாக்ஸ் இங்கே ஓகே ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ வந்து போட்டிருக்கா அது எப்படி கண்டுபிடிப்பீங்க இன்னைக்கு நேற்று நைட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் புல்லு ரசம் உணங்கிருக்கு ஓகே சாணமாந்தால் ரசம் உணங்கிருக்கு இல்லாட்டி பிரஸாக இருக்குங்க நடந்த தளத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கு எப்போ நடந்துச்சு இந்த வேலையை தானே பார்த்தா ஆனை விட்டு தானே ஆமாம் வேலை யானை விட்டுருக்கேன் இடத்துக்கு போயிட்டு இருந்து சும்மா வர போகிறோம்னு மாட்டுக்கு அடிச்சு கறியெல்லாம் உணக்கி கொண்டு வந்து யானை வெட்டியாரு கொம்புக்கு ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு லைக் இவங்கெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் போச்சஸாக இருந்தாங்க ஒரு கொம்பு இருந்துச்சா அது பெரிய ஆணையை கொடுங்க ஜாட்டி வந்தால் கொத்து ஆணையை கூட கொடுங்க இருக்கு நிறையா நம்ம அடி அம்மளுக்கு சிக்கணும்ல ஆணையை கொம்புலாம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறமா நீங்கள் வந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இங்கே. ஆமாம் ஆமாம் அதான். அண்ட் ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல இந்த காட்டு பற்றி உங்களுக்கு நல்லா அவங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆமாம் அண்ணா லீகலாகவும் இப்போ லீகலாகவும் 21 வருஷம் பார்க்க மாட்டோம் எம்பிட்டு அனுபவம் காட்டுறோம். திரும்ப ஆணை கொண்டு தான் தந்துட்டு எடுப்போம். அப்படியே இந்த நானுக்கு ஆணை மட்டும் பார்த்து பிடிக்கி வச்சு விடுவான் மைக் வச்சு பிடி எடுத்து. ஆமாம் யானை படுத்துட்டு இருக்கு போல இங்கே பாறை தங்கம் எடுத்துட்டு மீதி யானை அங்கேயே இருக்கு சாப்பிட்ருவேன். பண்ணி வந்து சாப்பிடுவேன். ஐநாளாக இருக்கா ஹைனா இங்கே இல்லை அங்கே இருக்கு மசனக்குடி இருக்கு நீங்கள் அது என்னது பரவாயில்ல இப்போ ஷூ பிடிக்கிடுச்சு அதை கட்டி சப்பால் கொடுத்துருக்கான். 2 ஷூ ஆமாம் 2 போயிடுச்சு ஆக்சுவலாக ஷூ போயிடுச்சு. லேட் ஆகி வந்தான். ஆமாம் ஷூ கட்டி பேண்ட் இருக்கிற பிடிக்காது பேண்ட் இருக்கிறது இது பண்ணி 2 பேண்ட் லேஸ் கைட்டு கட்டியாச்சு. 2 பேர் பேண்ட்ல உருவாச்சு. நல்லது. ஐ மீன் இது ஒரு ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது சர்வைவல் ஸ்கில். ஆக்சுவலாக சடனாக இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இப்போ பாருங்க நான் அப்படியும் போக முடியல இப்படியும் போக முடியல. 5 நாளைக்கு பார்த்தது 2 நாளைக்கு முந்தா நாள் தானே அதே 2 நாளைக்கு முதல்ல அப்புறம் என்னது அந்த யானை ஒரு குட்டி செத்துச்சுன்னு சொன்னீங்களா அது அது என்ன அதே செத்துச்சா இல்லைன்னா வந்துட்டு அட்டாக்கா? வைரஸ் தான் அதாவது ஒரு நாள் இப்போ இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இப்போது எதுவும் எது மெடிசன்லாம் எடுத்து கொடுக்க மாட்டிங்களா? டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே ரிசர்ச் ஆட்களும் இருக்காங்க. ஓகே அவங்க பார்ப்பாங்க. சர்வை பண்ணுறதெல்லாம் சர்வை பண்ணி எடுத்துருவாங்க. ஓகே ஓகே இப்போ அதை வந்து இது செய்ய பார்த்தாங்க சர்வை பண்ணுறது வரும்போது தான் அது படுத்து இருந்துச்சு. இங்கே 5 யானை பார்த்தாங்களா? இங்கே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமாம் குரூப்பு தான் அது குரூப் தானே அது அதோட குரூப் வந்து உள்ளதான் அதுக்கு போகல எங்கேயோ அது உள்ள எங்கேயோ எங்க காட்டுக்குள்ள இல்லை கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள ரோடு அதான் டைகர் படுத்துட்டு இருக்கா இப்படிதான் அதுக்கு பார்க்கறதுக்கு டைகர் வந்து அப்படியே நம்மளை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போகிறேன்.
ஆமாம், நாங்கள் 1 இயர் டைகர் தேடிட்டு இருக்கோம், பார்க்கலாம் அப்படின்ட்டு காடு காடாக சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் பந்திப்பூர் போனால் நாங்கள் லெப்பர்டு எங்கள் காட்டேஜ் போலே வந்து லெப்பர்டு வந்தது, பட் டைகர் கிடைக்கல எங்களுக்கு. ஃபுல்லாக சர்ச் பண்ணோம். ஆமாம், இங்கே 30-40 டைகர் தான் சொல்கிறாரு ஆக்சுவலாக. அது இப்போ இது எங்கே போகுது இந்த ரூட்டு? ஓகே, எங்கடா மலை மேலே ஏறிட்டு இருக்கோம்? கத்துது, மான் கத்துது. க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஓகே. பழைய பழைய பார்க்கு. பழைய பார்க். யாருமே இல்லைங்க. இது வந்து ஃபுட் செயின் தான். ஓகே, இது ஃபுட் செயின் தான். அதான் இது பாருங்க, டோப்பு வந்து இந்த காடோட டோப்பு டைகர் தான். அதான் டைகர் டோப்பில். ஓகே, இங்கே பாருங்க, மான், பன்னி, இந்த கோழி, ஓகே, அணில், அப்போ ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுட் செயின். ஃபுட் செயின் தான் இதில் போட்டிருக்காங்களா? ஃபுட் செயின். இந்த காட்டுக்குள்ளே இது டோப்பு டைகர்னால தான் டைகரை போட்டிருக்கு. ஓகே, மற்ற காட்டில் ஏதோ டோப்பாக இருக்குது. ஓகே, அதை போட்டுருவாங்க. அதை போட்டுருவாங்க. ஓகே, அதான் பழைய பார்க். இது இது பழைய பார்க்குன்னா இதுக்கு உள்ள எப்போ க்ளோஸ் பண்ணாங்க இதை? ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி, 9 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, இங்கே தான் இங்கே வரும் வண்டியெல்லாம். இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. ஓகே, இங்கேருந்து நடந்து தான் போவாங்க. இங்கே வரைக்கும் நம்ம வண்டி வந்துடும். ஓகே, அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வண்டியில் என்ன வண்டி இதெல்லாம் போகுது இப்போ? ஓகே, இங்கே 3 ஹோட்டல் இருக்குது. போலையா? இந்த காட்டுக்குள்ளே 3 ஹோட்டல் இருக்குது. ஓகே, அந்த அரண்ய நிவாசம் கேரளா டூரிசத்தோட தான். ஒன்று வந்து பெரியார் ஹவுஸு, 2 வந்து அரண்ய நிவாசு, 3 வந்து காட்டுக்குள்ள. அது நம்ம பெரியார் லேக் இருக்கு இல்லையா, ஆமாம், அதுக்குள்ள. அது ஒரு பழைய பேலஸ் தான். ஓகே, ட்ராவன்கூர் ரூலர்ஸோட. ரெஸ்டா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் 5 மினிட்ஸ். அது ஹண்டிங் பாரிஸாக இருந்தது. ஓகே, அது எல்லாமே கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட் எடுத்து அது ரூமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ. ஓகே, ஜங்கிள் லோட்ஜ் வந்து பெரியார் ஹவுஸ். ஓகே, அரண்ய நிவாஸ் வந்து ப்ரீமியம் ஹோட்டலு. மற்ற வந்து பேலஸ் 5 ஸ்டார் கேட்டகரி. ஓகே, 5 மினிட்ஸ் ரெஸ்ட். നമ്മളന്ന് നടന്നിട്ട് ഇവിടെ കണ്ടില്ലേ. ஸோ இவர் குட்டன் எங்களோட கைடு ஆக்சுவலாக. ஸோ இவர் என்னோட ஒன் ஆஃப் த யூடியூபர்ஸோட காண்டாக்ட் ஆச்சு அண்ட் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு ஆக்சுவலாக புக்கிங் டிக்கெட்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அவரோட காண்டாக்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சர்வீஸ் பண்ணுறாரு. ஸோ நைட் ட்ரெக்கிங்கில் வந்திருக்கோம். யா, ஸோ
ஸோ 5 minutes ரெஸ்ட் கழிச்சு திருப்பி நம்ம ஸ்டாப். ஸோ இந்த ரோடு வந்துட்டு மெயின் ரோடு அது இது பிடபிள்யூடியோட ரோடு. ஓகே. இங்கே லேக் வரைக்கும். ஓகே. டவுன்ல இருந்து லேக் வரைக்கும். ஓ இப்போ இந்த ரோடு தான் நம்ம போச்சா? நம்ம உள்ள காலையில் தொடர்ந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணோம் இல்லையா? ஆமாம். இங்கிருந்து பண்ணி இடையில காட்டுக்குள்ளே ஏறி ஓகே திருப்பி இந்த வழி வந்து இங்கே ஒரு பாம்பு சின்ன ஒரு பாம்பு போட்டுருக்கு. அதில் ஏறி பின்ன காட்டுக்குள்ளே தான். இருந்தாலும் இந்த ஷூ இப்படி பிஞ்சு போச்சே. ஸோ இந்த மாதிரி ஷூலாம் பிஞ்சு போச்சுன்னா உங்ககிட்ட உங்கள் ட்ராக்ஸோட ரோப் இருந்துச்சுன்னா எடுத்து கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைமில் நல்ல ஷூவை பார்த்து வாங்கி போட்டுட்டு வாங்க. இல்லாட்டி வெறும் கால் நடக்கிற மாதிரி இருக்கும் ஃபாரஸ்ட்குள்ளே. போகலாம் அண்ணே போகலாம். எவ்வளோண்ணா? யாரோ மிஸ் ஆன மாதிரி இருக்குது குரூப்பில். இது இந்த ரைஃபிள் வந்துட்டு ஏர் ரைஃபிள். இது டிபார்ட்மெண்ட். இல்லை ஏர் ரைஃபிளா இல்லை புல்லட்? அது புல்லட்டா? சிங்கிள். ஓகே. இல்லை இது புல்லட் மீன் அது ஏர் ரைஃபிள்னு சொல்லுவாங்க, அதுவா? அது ஜஸ்ட் சவுண்டு மட்டும் வருமா இல்லை? 12 bore அல்ல 12 bore. ஓகே. இப்போ இங்கே உள்ளே போகிறதா திருப்பியும்? கட் பண்ணிடலாமா அதை? வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இது வீடியோ. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி இடத்துல போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. காலில் போட்டு காட்டு. இந்த இருக்கிற கவுர் இந்த பக்கம் காலில் போட்டு அதை செஞ்சுக்கிட்டு அது பிடிக்குது பிடிக்குதா? பிடிக்கிற அதை ஊற்றி விடுங்க. கழட்டுங்க. அதை இதை மட்டும் கொஞ்சம் எடுத்து விடு. இதை எடுத்தா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிடும். கேட்டுங்க. எவ்வளோ டைம் ஆடா? அங்கே நம்ம இருக்குது முளமன்றி. முளமன்றி அதுக்கு அங்கே இருக்குது. அது ஸ்லோவாக போகலாமா? கிட்ட போகலாமா? லைட் அடிங்க. போர்க்கிபாயின் 2 இருக்கு. அதான் அதோ குட்டி ஒன்று இருக்குது. போயிடுச்சு. நல்ல சைஸ், பெரிய சைஸ் போர்க்கிபாயின்ஸ். பெரிய போர்க்கிபாயின்ஸ், ஹியூஜ் சைஸ். மூணு இருக்கு. 1, 2 and 3. இவ்வளோ கிட்டப்பா நல்ல சைஸா? ஓகே. போர்க்கிபாயின் நல்ல ஹியூஜ் சைஸ். ஆமாம், இதுவே எடுங்க, கரெக்டாக எடுங்க, அதே எடுங்க. அதுக்கெல்லாம் அடங்கிடுச்சு சைஸ், பெரிய சைஸ் போர்க்கிபாயின்ஸ். கிட்ட போங்க.
இனி போங்க இருக்குல்ல அவ்வளோ எடுக்க முடியாது. நல்ல சைஸா இப்படிலாம் என்னையும் கிடைக்காது சார். ஆமாம். அப்படி எடுங்க ஓடிக்கிறது எடுங்க. இது இங்கே இருக்கு. ஹலோ. ஸோ இதெல்லாம் நைட் ட்ரெக்கிங்லாம் பாசிபிள், டேலெல்லாம் கஷ்டம். நல்ல சைட்டிங்ஸ் ஆக்சுவலாக அது. இதெல்லாம் நீங்கள் டைட்டில் போனோன்னு பார்க்க முடியாது. ஆமாம். போயிடுச்சு, அது 2 வேகமாக போயிடுச்சு. அதெல்லாம் அங்கே ஓடிச்சு, எல்லாம் உள்ளே ஓடிச்சு. இன்னும் போகட்டு, நம்ம இஷ்டத்துக்கு எடுத்தாச்சுல. நல்ல சைட்டிங் ஆக்சுவலாக அது. வெளிச்சமாக இருக்குன்ட்டு அது ஒரு மனசில் ஆமாம். அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறதுங்க. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? முருகன். முருகன். ஓகே. அவர் பேர்? அவர் பேர் மகாமாயன். ஸோ நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா எங்கேயா இருந்தீங்க? எல்லாம் ஒரே பக்கம் வீடு. இப்போ இந்த காடில் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு? நான் 17 வயசில் காட்டுக்குள்ளேயா? போனேங்க. அப்பா அவங்க முன்னாடி போனாங்க. பள்ளிக்கூடம் போகல இல்லை சார். வறுமை கஷ்டம், படிக்க வைக்க அப்போ சூழ்நிலை இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை செய்ய முடியும். அப்படியே வந்து அவங்க மரம் வெட்டினாங்க. எங்கள் அனுபவத்தில் துப்பாக்கி நாங்களாக சொந்தமாக தயார் பண்ணி வேட்டையாட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. நாட்டு துப்பாக்கி. என்னென்ன வேட்டையாடுவீங்க? மானு, யானை, இந்த முல்லை பண்ணி. இதையும் பேட்டை என்ன பண்ணுவீங்க? முல்லை பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஓ ஓகே. நல்லா இருக்குது சார். என்னது? அவ்வளவு மிருகங்களை வந்து நாங்கள் எவ்வளவு இது பண்ணணுமோ இப்போ அதுக்கு பூரா பாதுகாப்பாக இருக்குன்றதுனால அது எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம். ஆமாம். இப்போ கம்ப்ளீட்டாக வேட்டையெல்லாம் நிப்பாட்டோம்ல. மற்றவங்க செஞ்சவங்களாம் நாங்களே பிடிச்சி கேஸை போட்டு எங்களுக்கு தெரியுமில்ல அது யார் யாரையாவே வருவேன், எந்த ரூட்டில் வருவேன்ட்டு. ஆமாம். சரி, கொஞ்ச நேரம் முடிஞ்ச இந்த அரிசி கம்பனா இங்கே சுற்றிட்டு இருந்துச்சு. இங்கே இருந்துச்சு இல்லை? ஆமாம். அது கூடலூரில் வந்துருச்சுல, கம்பம் கூடலூர். ஒரு ஆள் ஆச்சு கொண்டு விட்டு ஒரு ஆள் ஆமாம். இங்கேருந்து பெருமா நாய் குஷியை போட்டு குடிச்சு கொண்டு எனக்கு கொஞ்சம் ஒடுக்கி விட்டேன். ஆமாம். யானோட ஃபுட் பிரிண்ட் நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஒரு பிஞ்சு போன ஷூவு. சச்சி இது எத்தனை டைகர் நோக்கிட்டு வந்தீங்க இந்த ஃபாரஸ்ட்டில்? கண்டிட்டு இல்லையா? ഒരുപാട് കാണും. പക്ഷേ കടുവ ഞാൻ കണ്ടിട്ടില്ല. എൻ്റെ കൂടെ ഉള്ളവരൊക്കെ കണ്ടിട്ടുണ്ട്. ഓക്കെ. ബോർഡർ ഹൈക്കിങ്ങിന് എവിടെ പോകും? ഹൈക്കിംഗ് ആണ് കൂടുതൽ. അതിൽ സൈറ്റിംഗ് നല്ല ഇമ്പോർട്ടൻറ്റ്. സൈറ്റിംഗ് കിട്ടാറുണ്ട്. കൂടുതൽ ഹൈക്കിംഗ് ആണ്. ഫോറിനേഴ്സാണ് കൂടുതൽ എടുക്കുന്നത്. ഹൈക്കിംഗ് ആണ്. മലയിൽ കൂടെ போர்டு கேரளத்தில் ஜங்கிள் கேம்ப் அது அந்த போய் போவீங்களா? அந்த மலை, அந்த மவுண்டன், அந்த ஜங்கிள் கேம்பில் ஒரு ட்ரெக்கிங் அதுவா பார்டர் ஹைக்கிங்? ജംഗിൾ ക്യാമ്പ്, ജംഗിൾ ഇന്നെന്ന് പറഞ്ഞൊരു ഷെഡുണ്ട്, അതുവഴിയാണ് പോകാറുണ്ട്. വള്ളക്കാട് അത് വേറെ രാവിലെ തൊട്ട് വൈകിട്ട് വരെ ഉണ്ട്. ഇന്ന് രാവിലെ 6 മണിക്കേ പോകാൻ പറ്റും. ഇന്ന് നൈറ്റ് ഡ്യൂട്ടിയാണ്. നൈറ്റ് ഡ്യൂട്ടി ഇവിടെ സ്റ്റേയിൽ നൈറ്റ് റൗണ്ട്സ് வருமா? நைட்டில் ചന്ദന ഷെഡിൽ റൗണ്ട്സ് മാറി റൗണ്ട്സ് தனியாக வருமா இங்கே ரோட்டில்? இதே சேம் ஸ்பாட் வரணுமா நைட்டு? ട്രക്കിംഗ് ഇല്ലെങ്കിൽ നൈറ്റിന് ചന്ദനത്തിന് കാവല്. ട്രക്കിംഗ് കഴിഞ്ഞിട്ട് അവിടെ ചെന്നിരിക്കണം. നമ്മൾ 3 പേര് ഇരിക്കണം. കൂടാതെ ചേട്ടന്മാർ. மாடு தான் நிறையா இருக்கிறாங்க. இப்போ இங்கே பாம்பெல்லாம் இப்போ சடனாக நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம சடனாக ஒரு பாம்பு எல்லாம் வந்துச்சுன்னா என்ன ப்ரிகாஷன், எப்படி நீங்கள் அதை இது பண்ணுவீங்க? நைட்டில் நிம்மதியாக அந்த சைலண்ட்டாக அந்த பூச்சி சவுண்டு காட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல வச்சுக்கா? ஆமாம்.
இந்த காட்டில் இப்போ என்னென்ன மூலிகை செடியெல்லாம் நிறையா இருக்கா இதில்? மூணு செடியில் இருக்குது. அவங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது தெரியும். ஓகே. இந்த மண்ணெல்லாம் பழியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எந்த நோய்க்கு அதை யூஸ் பண்ணலாம்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க இங்கே இருக்காங்களா பழங்குடி மக்கள் உள்ள? இருக்காங்க. ஊராளி 2-3 ஊருக்கு இருக்காங்க. ஓகே. அது நிறைய நம்மளுக்கு வாசல் பையங்க பூரா அவங்க தான் காட்டு கொடுத்தாலும் பையங்களை பூரா நம்மளுக்கு வாசல் அடிச்சு விட்டாங்க காட்டு. அதில் முன்னமன்றி அது அங்கே இருக்கு மான் அது. என்ன ஒரு 7-8 10 போமா முள்ளமன்றி இன்னைக்கு? லைட் அடிச்சா போயிடும் போல உள்ள. அதை போயிடுச்சு. எப்படி அனுத்து போகிறது? ஃபுல்லாக மான் தான் இருக்கேன். ஓ சரணை இப்படி இது புலி யானை வந்து உங்களுக்கு வாசனை தெரியுமா உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே இருக்கு அப்படின்ட்டு? ஓகே. சரி இந்த இடத்துல புலி இருக்கா நம்மளுக்கு எப்படி தெரியும் ஆக்சுவலாக இந்த இடத்துல? இப்படிதான் இதே இப்போ யானை சொன்னீங்க தான் சொன்னேன். ஓகே. எப்படி ரோட்டுக்கு ஏறுமா? எப்படி போகணும்? ஓகே. அவரைங்க எவ்வளோ பேர் மரம் சாஞ்சி கிடக்கு பாட்டா மரம். ஏற்றத்தில் நினைக்கிறதையும் கூப்பிட்டு போகிறீங்களா? இதோட 14 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இங்கேயா? வந்து ஒரு சவுண்ட் விட்டுச்சு அப்படியே ரோட்ல இருந்து. எது? வண்டி போட்டு ஓடிச்சாப்ல. யானையா? எங்க இங்கிருந்து வந்தா? முன்னாடி சார் நானும் ஒரு தான் அங்க நின்றுருக்கோம் இந்த வெள்ளக்கோட்டுக்கிட்ட. ஆனை இதுல இருந்து இப்படியே கடருது. பைக்கில் ஒருத்தர் வந்துக்கே இருக்காரு. இங்க வந்துட்டாப்புல. இதுல ஒரு ஆனை ஏறிடுச்சு. அப்புறம் நானும் கையாட்டி 2 பேரும் போய் நிப்பாட்டுறோம். நிக்க மாட்டேன்ட்டாரு. கவனிக்கல. இங்க வந்தோடனே ஆனை பார்த்துட்டு வண்டியை போட்டு இதுல ஓட்டம். அவரை பார்த்துட்டு அந்த வண்டியை பாட்டுங்க வந்து இல்ல மேல மேட்ல அவசியம் ஓட இருக்குல்ல. இல்ல இந்த வந்து பைக்கர் அவர்கிட்ட காமி சவுண்டோட காமி இந்த காமி சைக்கிள் இனிமேல் வருது சவுட்டு இந்த வருது போட்டு சத்த போட்டு இந்த வண்டியில் போயிட்டு இருக்கிறது. இந்த யானை வண்டி வருவார்ல இப்போ ஒரு சவுண்டு இந்த இடம் இப்ப நம்ம நிக்கிற இடத்தையா இந்த இடத்துல தான் நட்டுது 10 நாள் ஆகும். ஆனால் கூட்டமாக இருந்தால் கூட இது பண்ணுது. 4 யானை பயம் 3 யானை ஒரு குட்டி. இப்போ இந்த வழி எங்கே போகுது ஸ்ட்ரைட்டா? ஸ்டார்டிங் பிளேஸ் இது
போட் இருக்குல்ல அந்த போட்டிங் போட் ரைடு போகிறதுக்கு நீங்கள் நாளைக்கு இங்கே தான் போகணும். ஓகே ஓகே. ரைட் ரைடு போகிறதுக்கு இல்லை இப்போ அங்கே நம்ம ஆனால் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி காட்டுக்குள்ளேயே நடந்து வருவீங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் வருவீங்க. இந்த இப்போ நம்ம அந்த இதுதான் வருவீங்க. கண்டிப்பாக போய் அங்கே போய் லாண்டிங்கில் சேர்ந்து அப்படியே சின்ன தண்ணியை கிராஸ் பண்ணி ஓகே 1 மணி நேரம் நடந்தீங்களா அப்படியே கேம்ப் செட்டு போயிருவீங்க. இந்த ரோடு இப்போ ஸ்ட்ரைட்டாக தேக்கடி தான் போவோம், போட்டுக்கு போவோம். இது பப்ளிக் ரோடா அது? இல்லை இல்லை டிபார்ட்மெண்ட் டிபெண்ட் தான். நம்ம ரோடு இல்லை. ஃபாரஸ்ட் கவி இந்த ரோடு தான். இல்லை 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 அது தமிழ்நாடுல வல்லக்காடு. அது ஓகே வல்லக்கடவுல. ஓகே ஓகே. மேகமலை தமிழ்நாடு, தேக்கடி அது வல்லக்கடை. அது வல்லக்கடவு. இங்கேருந்து மேகமலைக்கு லிங்க் வச்சிருக்கா? இல்லை இல்லை அந்த மாதிரி. மேகமலை போய் சின்னமனூர் போய் போகணும். பார்த்தா அப்படியே இப்படி இருக்கு பாருங்க இந்த ரோடு, ஆளே இல்லை. நைட்டு 12 மணிக்கு பேய் நடமாடுற டயத்தில் நம்ம நடந்துக்கிட்டு ஆமாம் நிறைய பேய் நடமாட்டம் முடிச்சு அந்த காலத்தில். ஆமாம். பயணி பண்ணுறதுக்கு ராத்திரி 12 மணிக்கு தான் பேய் வருது. இந்த மாதிரி டயத்தில் போயிருக்கேன். அது காற்று ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டி ஒரு வண்டி கூட வராது. ஆமாம் வரும். அப்படி வண்டியில் ஃப்ரீயாக தான் இருக்கு. ஸோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், கேம்ப் எண்டுக்கு. கேம்ப் எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் போகணும். ஓகே கைஸ், யானை இங்கேருந்து பார்க்கும்போது என்ன செய்ய யானை இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். சவுண்டு போடாமல் போகலாம். நம்ம 3 பேர் போகிறாங்க, டேஞ்சர். இது என்ன விட்டுது? இது பழைய டென்ஷன். ஓகே. ஓகே. இப்போ இங்கேயா இது உள்ள எதுவுமே இல்லை. இந்த யானை விட்டோமே நம்ம, யானை 2 பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதான் நம்ம ஆஃபீஸா? ஸ்லோ ஒரு டிஸ்டர்ப் பண்ண